ஒவ்வொரு ஆணும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய அழகு சாதன பொருட்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்கள் மட்டும்தான் அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை. ஆண்களும் தங்கள் அழகை பராமரிக்க வேண்டுமானால் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்த வேண்டும். பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் தங்களின் அழகின் மேல் அக்கறை இருக்கும். மேலும் ஆண்களுக்கும் சரும பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதெல்லாம் தவிர்க்க வேண்டுமெனில் முறையான பராமரிப்புகளை ஆண்கள் தங்களின் சருமத்திற்கு கொடுத்து வர வேண்டும். ஆண்களே, முகம் கழுவும் போது இந்த தவறுகளை செய்யாதீங்க. அதற்கு அவர்கள் தங்கள் சருமத்திற்கு தேவையான அடிப்படை அழகு சாதனப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும். இங்கு ஒவ்வொரு ஆணும் தங்கள் அழகை பராமரிக்க கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்களின் முகம் ஏன் எப்போதும் பொலிவிழந்து உள்ளதென்று தெரியுமா? பாடி வாஷ். பாடி வாஷில் சோடியம் ஹைட்ராக்சைடு குறைவாக உள்ளது. எனவே சோப்பை பயன்படுத்துவதற்கு பதிலாக பாடி வாஷ் பயன்படுத்து நல்லது. சோப்பை அடிக்கடி பயன்படுத்தினால் சருமத்தில் வறட்சி அதிகரிக்கும். எனவே சோப்பை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்திடுங்கள். ஷேவிங் கிரீம் ஜெல். ஒவ்வொரு ஆணும் ஷேவிங் கிரீம் ஜெல் வாங்கும் போதும் அதில் கிளிசரின் மற்றும் ஷியா வெண்ணெய் இருக்குமாறான ஷேவிங் கிரீம் ஜெல் வாங்கி பயன்படுத்தினால் சரும செல்கள் பாதுகாக்கப்பட்டு சருமமும் பொலிவோடு இருக்கும். எனவே ஷேவிங் சோப்பு வாங்கி பயன்படுத்துவதைத் தவிர்த்து இனிமேல் ஷேவிங் ஜெல் கிரீம் வாங்கி பயன்படுத்துங்கள். எலக்ட்ரிக் ரேசர். தினமும் ஷேவிங் செய்வதற்கு சாதாரண ரேசர்களை பயன்படுத்தாமல் எலக்ட்ரிக் ரேசர் பயன்படுத்தி வந்தால் உங்கள் கன்னப்பகுதி மிகவும் மிருதுவாகவும் சுத்தமாகவும் இருக்கும். நைட் கிரீம். பலருக்கும் நைட் கிரீம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கடைகளில் பார்த்திருப்பீர்கள். ஆம், நைட் கிரீமை இரவில் படுக்கும் முன் சருமத்தில் தடவி வந்தால் பாதிக்கப்பட்ட சரும செல்கள் தூங்கும் போது சரிசெய்யப்பட்டு புத்துயிர் பெறும். சரும செல்கள் புத்துயிர் பெற்றால் சருமம் பொலிவோடும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படும். ஆஃப்டர் ஷேவ் லோசன். ஷேவிங் செய்து முடித்த பின் தவறாமல் ஆஃப்டர் ஷேவ் லோசனை பயன்படுத்த வேண்டும். இதனால் ஷேவிங் மூலம் ஏற்பட்ட காயங்கள் சரிசெய்யப்பட்டு ரேசர் மூலம் தொற்றுக்கள் ஏற்படாமலும் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் ஷேவ் லோசன் வாங்கும்போது அதில் வைட்டமின் இ மற்றும் சீமைச்சாமந்தி உள்ளதாக என்பதை பார்த்து வாங்குங்கள். இதனால் சருமம் வறட்சியின்றி புத்துணர்ச்சியுடன் காணப்படும். பெர்ஃப்யூம். எவ்வளவுதான் அற்புதமாக உடைகளை அணிந்திருந்தாலும் சற்று நல்ல வாசனை வீசினால்தான் பெண்களை எளிதில் கவர முடியும். எனவே ஓர் நல்ல பெர்ஃப்யூம் ஒவ்வொரு ஆணிடமும் இருக்க வேண்டியது அவசியம். மாய்ச்சுரைசர். முக்கியமாக ஆண்கள் தங்கள் கைகள் மற்றும் கால்களுக்கு மாய்ச்சுரைசர் தடவ வேண்டும். இதனால் சருமத்தில் வறட்சி ஏற்படுவது தடுக்கப்படும். மாய்ச்சுரைசர் தடவாமலேயே இருந்தால் சரும சொறி பிடித்தது போன்று காணப்படும். சன்ஸ்கிரீன் லோசன். சன்ஸ்கிரீன் லோசனை வெளியே வெயிலில் செல்லும் முன் தடவிக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் சூரிய கதிர்களால் சரும செல்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கலாம். எனவே சன்ஸ்கிரீன் லோசன் பெண்களுக்கு மட்டும்தான் என்று நினைப்பதை தவிர்த்திடுங்கள். Thanks for watching.